ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 6 தான் இந்த வீடியோல வந்து பார்க்குறோம். இந்த எபிசோட்ல கொஞ்சம் முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். கதை ஸ்டார்டிங்ல சுபாரு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. சுபாரு, நீ இப்ப எதுக்கு அழுகுறன்னு கேட்க, பகுரி நீ அந்த கம்பில இருந்து கீழே விழுந்துட்டேல. நான் சும்மா பபால் போஸ் தான் ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்ல. நானும் இனிமே பண்ண மாட்டேன்ப்பா, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்றா. இந்த பக்கம் பெரிய சுபாரு இதெல்லாம் பார்த்துட்டு, நீளமான முடியுடைய இந்த சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் என்னோட வகுரி. நானும் அவள மாரி இருக்க தான் ஆசைப்படுறேன்னு சொல்றா. அப்படியே பிரசன்ட் டைம்ல சுபாரு, வகுரி, நான் ரெண்டர் கிட்ட வந்து பேசினேன். என்னது நீ ரெண்டர் கிட்ட வந்து பேசினியா? ஆமா, அன்னைக்கு எதிர்ச்சியா உங்களை நான் காஃபி ஷாப்ல பார்த்தேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட நான் பேசினேன். அவன்கிட்ட இனி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். என்னை மன்னிச்சிரு வகுரி, நான் ரொம்ப செல்ஃபிஷியா நடந்துக்கிட்டேன்னு சொல்ல. சுபாரு, நீ மன்னிப்பு கட்டவுடனே நானே சாக்கிட்டேன்னு பார்த்துக்கோயேன். அன்னைக்கு நான் ஸ்கூல் கேட்டில் நிற்கும் போது சிட்டேரிக்கும் கிக்கியோக்குமான பிரச்சனை எனக்கு புரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீ ரெண்டு பேர்கிட்ட அப்படி பேசுனதுக்கான காரணம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தானே. நீ ரொம்ப நல்லவ சுபாரு, நான் உன்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்கிறா. அப்போ சுபாரு மனசுக்குள்ள, நான் ரொம்ப மோசமானவ, ரெண்டர்கிட்ட பேசுனதுலேருந்து எங்கே ரெண்டரோ என்கிட்ட பேசுனதை வகுரிக்கிட்ட சொல்லிடுவானு நினச்சேன். ஆனால் அவன் அப்படி சொல்லவே இல்லை. ஒருவேளை அவன் சொல்லியிருந்தானா வகுரி என்னை வெறுத்திருப்பாளோ, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் என்னை தினமும் கொண்டுகிட்டே இருக்கு. அதனால தான் இதை பற்றி அவகிட்ட பேசணும்னு அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனால் வகுரி அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. நான் சின்ன வயசுல இருந்து வகுரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்னால் முடியலை. என்னை மன்னிச்சிரு வகுரி அப்படி சொல்ல. வகுரி உடனே, சுபாரு நம்ம பெசாட்டி இங்கே விளாட்லாமான்னு கேட்குறா. சின்ன வயசுல விளாண்ட மாதிரி விளாடுவோம் வா சுபாருன்னு சொல்ல. இல்லை வேண்டாம், நம்ம இப்போ பெரிய பசங்களாயிட்டோம். அதுவும் இல்லாமல் உன்னோட துணி தான் அழுக்காகும். ஆமாம், சின்ன வயசுலேயும் என்னோட துணி தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். அம்மா ரொம்ப திட்டுவாங்க. சுபாரு உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே மங்கி பார்ல தான் நான் கீழே விழுந்தேன். அன்னைக்கு அது ரொம்ப வலிச்சது. ஆமாம், ரொம்ப வலிச்சது இல்லை. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நீ எல்லா வலியும் எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்ட. நீ அப்படி சொன்ன உடனே என்னோட வலியெல்லாம் போயிடுச்சு. நீ ரொம்ப நல்லவ சுபாரு. வகுரி, நான் ஒன்றும் நல்லவ இல்லை. நான் செய்கிற விஷயமெல்லாம் உனக்கு தான் பிரச்சனையாக வந்து அமையுது. அதுவும் இல்லாமல் நீ எல்லாரும் கூட என் கூட பழகுற மாதிரியே பழகுறேன்னு சொல்ல. உடனே வகுரி, சுபாரு, நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் மங்கி பார்லேருந்து கீழே விழுந்தப்ப கூட நீ என்னை திட்டலை, அடிக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக நீ வருத்தப்பட்ட. நீ வருத்தப்பட்டது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் நீ வருத்தப்பட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்போலேருந்து நீ என் கூட தான் இருக்க. அதனால என் கூட நீ எப்பயும் இருக்கணும். அதனால என்னை கொஞ்சம் நம்பு சுபாரு. உனக்கே தெரியும் நான் அங்கே எதை கண்ணில் பார்க்குறேனோ அதை தான் நம்புவேன்னு. அன்னிலேருந்து நான் உன்னை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற விஷயங்களை எனக்கு பிடிக்காம நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதை எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சுபாருன்னு சொல்ல. சுபாரு மனசுக்குள்ள இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. அவளை உடனே கட்டி பிடிச்சிட்டு, வகுரி, நீ ரெண்டரை கிட்ட நீ ஸ்காலர்ஷிப்பில் வந்ததும் சுடேரி சேர்ந்தவங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதை முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும். நீ ரெண்டரை கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிப்போ வகுரின்னு கேட்க. என்னால் ரெண்டரை கிட்ட பேசாமல் இருக்க முடியாது சுபாரு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. சுபாரு, அப்போ வகுரி உனக்கு ரெண்டரை பிடிச்சிருக்கான்னு கேட்க. ஆமாம், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா வகுரி, நான் அதை ரெண்டரை கிட்ட அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அவனும் இதே பதில தான் சொன்னான்னு சொல்ல. இங்கே வகுரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. சுபாரு மனசுக்குள்ள, நான் இன்னும் ஒரு அன்பான பொண்ணாவே மாறவே இல்லை. அதுவும் இல்லாமல் வகுரி வந்துட்டு என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரியும் அவளுக்கு பிடிக்கிற மாதிரியும் நான் எப்பயும் நடந்துக்கிடுவேன். எப்பயுமே அவ கூட நான் இருப்பேன். இப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வகுரிக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா ரெண்டரை கிட்ட இருந்தா வந்திருக்கு. இந்த சைடு ரெண்டரை இருந்துக்கிட்டு ஒரு வேகத்தில் மெசேஜ் பண்ணது தப்பா போச்சு போலயே. அன்னிலேருந்து எனக்கு அந்த விஷயம் மட்டும் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி எப்படியாச்சும் சுபார் கிட்ட பேசணும். அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. நான் வகுரிக்கிட்டே ரொம்ப நாளா பேசவே இல்லை. இப்போ என்ன செய்யறது அப்படி அவன் குழம்பிட்டு இருக்க. உடனே வகுரிக்கிட்ட இருந்து போன் வருது. என்னது வகுரி, ஐயோ இதுக்கு இப்போ வந்துட்டு போன் பண்றா, நான் எதுக்கும் ரெடியா இல்லையே. சரி தைரியமா வந்து பேசுவோம். ஹலோ ஹலோ ரெண்டரோ, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னோட மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்ல, அதுக்கு என்னை மன்னிச்சிரு. நான் நீ கடைக்கு வந்தப்பே நான் கேட்கணும் தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு தோது வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னில, என்னதுன்னு கேட்க. அதுவா, நான் சுபார்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் சுபார்கிட்டயா? ஆமாம். அவளே என் பக்கத்தில் தான் இருக்கா. என்னது, அவள் அவன் பக்கத்தில் இருக்காளா? இப்படி சொல்லிட்டு அவள் சுபார்கிட்ட ஃபோனை கொடுக்குறா. ஹலோ, நான் ரெண்டாரோ பேசுகிறேங்க. சொல்லு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமலான்னு கேட்க. ஆமாம், அந்த காஃபி ஷாப்பில் நடந்த விஷயம்தான். சரி ரெண்டாரோ, ஸ்கூல் முடிச்ச உடனே நீ ஃப்ரீயா, நீ நான் சொல்கிற லொக்கேஷன் வந்துருன்னு சொல்லிட்டு அவள் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றா. மறுநாள் ரெண்டரோ சுபார்கிட்ட, சுபாரு உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்து நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா என்னை மன்னிச்சிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒன்றும் இல்லை. இப்படி ஸ்கூல் முடிஞ்சோடனே பேசுறது உனக்கு ஓகேவா? ஏன்னா நீ இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றாமல் இருக்க, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. ஆமாம், நீ எதோ கேட்கணும்னு சொன்னில்ல, என்னது எதுன்னு கேட்க. நான் இப்படியே தொடர்ந்து வகுரிக்கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்க. நான் ஒன்றும் அவங்க அம்மா இல்லை பெர்மிஷன் கேட்குறதுக்கு. நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் கேட்கலப்பா. அன்றைக்கே நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் முடியாமல் போயிடுச்சு. நீ என்ன நினச்சிருப்பேன்னு எனக்கும் புரியுது. கீழே உள்ளவங்க சுடேரி வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் பேசுகிறதுனால இங்கே பல பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆனாலும் நான் வகுரி கூட பேசியே ஆகணும். அதே நேரத்தில் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் வகுரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது.
நீ என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நான் அப்படி கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. அப்போது நீ பேசுறதுக்கு இதுதான் காரணமா? ஆனால் நீ தான் அன்னைக்கே உன்னோட பதிலை சொல்லிட்டியே. நான் உனக்கு இவ்வளோ பண்ணியும் நீ என்னைய கொஞ்சம் கூட வெறுக்கலையான்னு கேட்க. நிச்சயமா இல்லை. நீ வகுரி மேலே இருக்கிற அக்கறை தானே சொன்ன. ஆனால் அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு நீ அடிக்காம இருந்தது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலே உன் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. ஒரு வகையில் நீயும் நல்ல பொண்ணு தான். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். நான் அவர்கிட்ட பேச என்ன செய்யணும்? ஆனால் அதுக்கு அவ கூட பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது என்னால் கண்டிப்பாக முடியாது. சுபாரு, உனக்கு ஒன்று தெரியுமா ரெண்டரோ? நான் அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? நான் சொன்ன விஷயத்த மட்டும் சொல்லிடாதமான்னு சொல்ல. ரெண்டரோ, நீங்கள் ஸ்கூலை விட்டு தள்ளி போய் பேசிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்கூல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்ல வேகமாக ஒரு பந்து ரெண்டரோ மேலே அடிச்சிருது. அந்த அடிச்சதை பார்த்தா நம்ம தேர்ட் எபிசோடில் பார்த்தா அந்த சின்ன பையன் தான். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் இனிமேல் பார்த்து விளாடு. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் தானே அதே காஃபி ஷாப்பில் இருந்தீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க. அப்படி ஊர்ஜினமானும் சொல்லிட முடியாது. அப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்களே சொல்ல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எப்படா வரேன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். உடனே சுபாரு, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்க. ச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உடனே சுபாரு வந்துக்கிட்டு, ஏய் ரெண்டரோ, நீ என்னோட ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க. எனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா நான் ட்யூட்டோரியலில் படிக்கிறேம்மா, எனக்கு அது நல்லாவே தெரியுமே. ஏய் சுபாரு, உனக்கு உண்மையில என்ன ஆச்சுன்னு கேட்க. அதுவா, அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எபிசோட்ஸை வர வர பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடில் சுபாரோவோட கில்ட்டை வந்து எப்படி அவளை வந்து கொல்லுதுன்ட்டு அனிமேஷன் மூலமாக சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த எபிசோடை நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் எபிசோட்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லலாம். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.